முதலமைச்சர் அவர்கள் படித்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் என்பதில் மிகுந்த முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பத்திரிகையிலே, தொலைக்காட்சியிலே, அது இப்போலாம் வந்துருச்சு, செல்லில் மட்டும் இல்லை, நெட்டு, எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் பார்த்தால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ நான் முதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இப்போ இங்கே ட்ரைனிங் படிச்சுக்கிட்டீங்க, பரிசு எழுத போகிறீங்க, எல்லோரும் பாஸ் பண்ண போகிறீங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து குரூப் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, அப்புறம் செக்ரட்டரியேட் சர்வீஸ் இருக்குது, பார்லிமெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குது, அப்புறம் பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, என்எல்சி இருக்குது, டிஎன்பிஎல் இருக்குது. இது போன்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பணிகளிலே பல்வேறு பணிகள் இருக்குது, மாநிலத்திலே பல்வேறு பணிகள் இருக்குது. அதற்கெல்லாம் பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் படித்திருக்கின்ற நான் பார்க்குறேன். அங்கே ஒரு அக்கா ஒரு தங்கை உட்காந்துருக்காங்க, வயசு ஒரு 40 இருக்கும் பொழுது. என்னம்மா வயசாகுது? 46 ப்ளீஸ் பார்க்கணும். 46 வயதில் கூட என்னால் முடியும் என்பதை நிரூபிக்க வந்திருக்கின்ற அன்பு தந்தைக்கு நம்முடைய பாராட்டுகளும் பார்க்கிறோம். ஆகவேதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் படித்துவிட்டு இனிமேல் வாழ்க்கையே இல்லை, படித்த புத்தகத்தெல்லாம் ஒன்று பெட்டியில் வச்சு பீரோவில் போட்டுட்டு இனிமேல் எங்கே வேலை கிடைக்க போகுதுன்னு நினைச்ச இளைஞர்களுக்கெல்லாம் இதோ வெளிச்சமாய் இதோ நான் இருக்கிறேன், கவலைப்படாத இளைஞர்களே என்று சொல்லுகின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். வருகின்ற ஆண்டுக்குள்ளாக 75,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நிச்சயமாக தருவேன் என்ற உறுதியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி நமக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நான் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு தம்பி கசன் நான் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அது என்ன? நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய பிறந்த நாளான மார்ச் 1ஆம் தேதி நான் முதல்வன் என்கின்ற ஒரு வெப்போற்றலை உருவாக்கி இருந்தார். அந்த வெப்போற்றல போனீங்கன்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே போய் படிக்கணும், எந்த சென்டரில் போய் படிக்கணும், அது படிப்பதற்கு விண்ணப்பிப்பது எப்படி, அதுக்கு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் பெறுவது எப்படி, படித்து முடித்த பிறகு எங்கே சென்று வேலையில் சேருவது, எல்லா விஷயத்தையும் கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் அந்த வெப்போற்றலை கொடுத்துருவோம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 திட்டங்கிறது வெப்போற்றல் மட்டும்தானா என்றால் இல்லை. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு கலைக்கல்லூரி, தனியார் இருக்கக்கூடிய அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பொறியியல் பட்டம் படிக்கின்றவர்கள் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், கம்யூனிகேஷன் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், பல்வேறு பிரிவுகளில் படிக்கிறாங்க. இதெல்லாம் டிப்ளமா சிவில், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் பல்வேறு பிரிவுகளில் படிக்கிறாங்க. அவங்க படித்த தொழில் படிப்புகள் படித்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் வேலை கிடைக்கும். பிஏ பிஎஸ்சி படிக்கிற உதாரணத்துக்கு பிஏ ஆர்ட்ஸு, அது வரலாறு, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, தமிழ் இது படிக்கிறாங்க. பிஏ இங்கிலீஷு இது படிக்கிறாங்க. அதே மாதிரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு படிக்கிறாங்க. ஆனால் இவர்களெல்லாம் படித்து முடித்த பிறகு பொறியியல் பட்டம் பெற்றவர்களும் டிப்ளமா படித்தவர்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்காது என்ற ஒரு நிலை இருந்து வந்தது. இந்த மாணவர்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள்ட்ட ஒரு தொய்வு, நம்மளாம் படிச்சிட்டோம் இனிமேல் வேலை கிடைக்குமா என்று பயந்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மாணவர்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கினார். அதுதான் 4 முதல்வர் திட்டம். இந்த 4 முதல்வர் திட்டத்தை இன்னைக்கு பல லட்சம் பேர் படித்து இன்றைக்கு அதில் தேர்ச்சி பெற்றது. திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் நிறைய பயிற்சிகளை கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரியிலும், அதாவது அரசு கலைக்கல்லூரியில், பாலிடெக்னிக் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் எங்கெல்லாம் மாணவர்கள் படித்து விட்டு தங்களுக்கு திறன் வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு திறன் மேம்பாட்டு கழகத்தில் நடத்தப்படுகின்ற அந்த 4 திட்டத்திலே சென்று பயிற்சி பெற்று இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கிலே இன்றைக்கு அரசு துறையிலே, தனியார் துறையிலே வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது வேலை கிடைக்குமானா பல ஆயிரக்கணக்கான பல லட்சம் பேர் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஏன் இன்றைக்கு ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது வேலை வாய்ப்பு, அதாவது ஒன்றிய அரசாங்கம்
வருங்கால வைப்பு நிதி ஆணையம் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கம். அதில் சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலேயே சற்றேறக்குரிய 14 லட்சம் பேர் 14 லட்சம் பேர் இன்றைக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. வருங்கால வைப்பு நிதி ஆணையம் தன்னுடைய கணக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவிலே அதிகமான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லியிருக்கிறது, கூறியிருக்கிறது என்று நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நீங்களெல்லாம் இங்கே பயிற்சி பெற்று, அது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் சைடு பிரைவேட் செக்டர். தனியாரே நடத்துறாங்க இந்த மாதிரி பயிற்சி, நாமும் நடத்துறோம். ஆனால் யாருக்கும் எவரும் சளைத்ததில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நீங்களெல்லாம் பயிற்சி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பவுமே தைரியமா இருக்கணும், நம்பிக்கை வேணும். முதல்ல நம்மால் முடியும், யூ கேன் டூ, உன்னால் முடியும், ஐ கேன் டூ, என்னால் முடியும், we can do, நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். நான் வரும்போது உங்களுக்காக பார்த்து வந்த ஆபிரகாம் லிங்கனை பற்றி அந்த யூடியூப்ல போய் செக் பண்ணேன். உலகத்திலே தலை சிறந்த தலைவர் யார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக புரட்டிப்பார் ஒரு 5 நிமிஷம். பார்க்கும்போது ஆபிரகாம் லிங்கன் வந்து 10 வயசுல அவருடைய தாய் தந்தையை இழந்தார். அவர் படிக்கிறதுக்கு முடியல, அதிகமான படிக்க முடியல. தானே தான் படிச்சிருக்கார், தன்னைத்தானே வருத்தி கொண்டு போராடி அவர் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். கடையில் போய் குமசாகரை பார்த்துருக்கார் ஆபிரகாம் லிங்கன். யார் ஆபிரகாம் லிங்கன் தெரியுமா? இஸ் லாஸ்ட் தம்பி, லாஸ்ட் ஒன் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். உள்ளதான் யார் இது? உள்ளதான் லாஸ்ட் ஒன். உள்ளதான் பேசிட்டீங்களே. ஆபிரகாம் லிங்கன் யார் தெரியுமா உங்களுக்கு? யூ டோன்ட் மிஸ்டேக் மீ. தெரியுமா யாரு? ஆபிரகாம் ஆபிரகாம் லிங்கன் வந்து கடையிலே குமஸ்தா வேலை பார்த்து கொண்டிருந்தார். தானாக படித்து தானே வழக்கறிஞராக மாறினார். பல்வேறு போராட்டங்களை சந்திச்சார். சாதாரண செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளியுடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன். அப்படி செருப்பு தைச்சு அப்படி ஏழ்மை குடிமை சாதாரண குடும்பத்தில் வந்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக வந்து போராடி. அப்படி நண்பர் ஒரு நாள் கேட்கிறார், ஏன் ஆபிரகாம் லிங்கன் நீங்க இந்த நாட்டுக்கு ஏன் குடியரசுத் தலைவராக வரக்கூடாதுன்னு சொன்னார். எப்படி வர முடியும், அந்த இடத்துக்கு இருக்கேன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன பிறகு அடுத்த ஆண்டே அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக வந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஒரு செருப்பு தைத்த தொழிலாளியின் மகன் அந்த நாட்டுக்கு குடியரசுத் தலைவராக வந்தது என்ன காரணம்? உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி. ஆகிய மாணவர்களாக நீங்கள் எல்லாம் அயராது உழைக்க வேண்டும். ஒரு ஃபயர் வேணும், ஒரு வெறி வேணும், ஒரு தைரியம் வேணும், ஒரு தெம்பு வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். நம்மளால முடியும், சாதிக்க முடியும். படிக்க போய் புத்தகத்தோட ஆமா எங்க படிச்சு நம்ம இதை பாஸ் பண்ணி அப்புறம் இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் எழுதுறவங்க வந்து எங்க வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்குதான் நம்ம முதலமைச்சர் இருக்காரு. உங்களை எல்லாம் தாங்கி பிடிப்பதற்கு, உங்களை உயர்த்தி விடுவதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக நான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கேன். ஆகிய வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். படிக்கணும். நான்லாம் படிக்கும்போது எம்ஏ சென்னையில் படித்தேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் காலை நைட்டு வந்து 6 மணிக்கு புகழ்ந்த காலையில் 6 மணிக்கு தான் 12 மணி நேரம் தொடர்ந்து படிப்பேன். 1 மணி நேரம் படிச்சுட்டு மட்டும் புக்கை மூடி போட்டுருவேன். நான் என்ன படிச்சேன்னு நான் ரோட்டில் நடந்து பேசிக்கிட்டே போவேன். திரும்ப ரீகால் பண்ணுவேன். அப்புறம் திரும்ப போட்டு எங்கேயாவது டவுட் வந்தால் திரும்ப புக்கை ஓப்பன் பண்ணுவேன், திரும்ப படிப்பேன். அது மாதிரி விடாத முயற்சி வேண்டும். நான் என்னுடைய ஆசை என்ன, வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் பச்சைகளை கைது போடணும்னு நினைச்சேன். ஒரு தாசில்தாராக வரணும் நினைச்சேன். தாசில்தாருக்கு பார்த்தா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அலைவோம். என்னைக்காவது தாசில்தாராக நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு பல தாசில்தார்களை பார்வையிடக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்று தந்திருக்கிறார். அதுக்கான உழைப்பு, முயற்சி. நீங்களும் ஒரு தாசில்தாராக வரணும், ஐஏஎஸ் அதிகாரி வரணும், ஐபிஎஸ் வரணும், ஐஆர்எஸ் வரணும். பல்வேறு இடங்களிலே நீங்கள் எதை விரும்பி இருந்தீர்களோ அது அதுவாக மாற முடியும். அதாவது ஆமையும் வெற்றி பெற முடியும், முயலும் வெற்றி பெற முடியும். கவனிக்கலாம், ஆமையும் வெற்றி பெற முடியும், முயலும் வெற்றி பெற முடியும். முயலாமை இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. முயலாமை இருந்தால் எப்படி வெற்றி பெற முடியும்? முயற்சி வேண்டும். ஆகிய மாணவ செல்வங்களை நீங்கள் நன்றாக பயில வேண்டும்.
முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம் என்று சிந்திக்க வேண்டும். இங்கே வந்திருக்க எல்லாருமே 10 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா காரில் போக முடியுமா? எல்லாருமே 2 கோடி ரூபா காரில் போக முடியுமா? எல்லாரும் வசதி வாய்ப்போடு இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வருவார்கள். நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வீட்டில் ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது, வீடு இருக்காது, 3 வேளை நல்லா சாப்பாடு இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இது மாதிரி படிக்காத பிள்ளைங்களாம் போயிட்டு காலையில் சாப்பிடாம போனால் படிக்காமல் இருக்குன்னு அதை பார்த்து வருந்திய முதலமைச்சர் தான் காலை உணவு திட்டத்தை உலகத்திலேயே கொண்டு வந்து நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சர் தான் நான் தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஆகவே இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தாய் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய சகோதரர் எத்தனை பேர் நீங்க படிச்ச பிறகுதான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் இருப்பார். பாப்பா படிச்சு வேலைக்கு வந்த பிறகுதான் என் பொண்ணு ஐஏஎஸ் வந்துட்டானா சப் கலெக்டர் ஆயிடுவா, ஆர்டிஓ வந்துடுவா, இல்லை குரூப் எழுதினா சப் ரிஜிஸ்டர் வந்துடுவா, டிஆர் வந்துடும். அப்படியே பல்வேறு கனவுகளோட அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த கனவுகளை நிறைவேற்றணும். நீங்க படிச்ச பிறகுதான் உங்களுடைய தங்கச்சியை படிக்க வைக்கணும், உங்க தம்பியை படிக்க வைக்கணும், அப்பா அம்மா சந்தோஷப்படுத்த முடியும். அந்த ஊர்ல மதிப்பை நீங்க உருவாக்க வேண்டும். அந்த தெருவில் நீங்க ஒரு பட்டதாரியா இருக்கிற நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும். உங்க பின்னால பாருங்க, அந்த அம்மா ஜூனியர் ஸ்டேட்டா இருந்தவங்க இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகி இந்த தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு துறைக்கு ஒரு ஆணையாளராக டாக்டர் வந்திருக்காங்கன்னா முயற்சி. நம்ம போனா ஜூனியர் ஸ்டேட்டே போதும், யாரும் நினைச்சு வர முடியுமா? முயற்சி வேண்டும்.